தியானம்ங்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள தன்னை நல்வழிப்படுத்திக்கிறது மட்டும் இல்லாம, அவன் அங்க பெரிய பெரிய ஒரு பிரம்மாண்டமான சில செயல்களை அவனை பற்றி குறிப்பு தெரிஞ்சுக்கிறான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பேர் ரகசியம். அவன் மறைக்கப்பட்டிருக்கிறான். அது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பெண் இருக்கிறா, அவளே போன பிறப்புல ஆணா பிறந்திருப்பா, அது அவளுக்கு தெரியாது. இந்த ரகசியத்தை யாரோ சொல்லி சொன்னா அது கதை, அது சுவாரஸ்யமான ஒரு செயல். ஆனா அவங்களுக்கே தெரிஞ்சா அப்ப அவங்களுடைய மாற்றமே வேறையா இருக்கும், வேற வடிவமா இருக்கும். அவங்க அந்த வாழ்க்கைய வாழ்ற விதமே வேறையா இருக்கும். வாழ்ற விதம் வேற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். வேற எந்த தன்னை உணர்ந்த யோகியை பார்த்தீங்கன்னா, அவன் மக்கள்கிட்ட இருந்து பப்ளிக் கிட்ட இருந்து எதுவும் வேணும்னு நிக்கவே மாட்டான். அவன் எதுவும் வேணும்னு நிக்க மாட்டான். இதுதான் அதோட செயல். அப்ப என்னங்க கிடைக்குதுன்னா, ஒரு ஈர்ப்பு என்ன பண்ணுன்னா, ஒருத்தர் தன்னை உணர்ந்தவர் உட்கார்ந்து இருக்காருன்னா, சும்மா பைக்கில் போறவன் கூட அப்படி திரும்பி பார்த்துட்டு அவருக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு ஓடி போய் ஏதாவது ஒன்று வாங்கியாந்து அவர் காலடியில் வச்சுட்டு கூட போயிடுவான். அதுதான் ஈர்ப்பு. தன்னை உணர்றது அப்படின்னா எங்கேயோ மைல் கணக்கா இருக்கிறவங்கள தொடர்பு கொள்றதுன்னு பேரு. நீங்க ஒரு மெசேஜை போன்ல பாஸ் பண்றீங்கல்ல, அது தேவையில்லை. உண்மையா தவம் பண்றவன் தான் என்ன நினைக்கிறோங்கிறத உட்கார்ந்த இடத்துல கண்ணை மூடிட்டு இன்னொருத்தருக்கு மெசேஜை கன்வே பண்ணிட முடியும், இன்னொருத்தருக்கு சரி செஞ்சிட முடியும், இன்னொருத்தருக்கு நம்மளோட செயல் வடிவத்தை செஞ்சிட முடியும். இதைதான் தியானத்துல சொன்னாங்க, இருந்த இடத்துல பல்வேறுபட்ட ரூபத்துல தன்னுடைய பிரசன்ஸை கொடுக்க முடியும். நீங்க கொடுக்க முடியும். நீங்க அமெரிக்காவில் இருக்கலாம், உங்க தாய் தந்தை இந்தியாவில் இருக்கலாம். அங்க இருந்துகிட்டே உங்க தாய் தந்தைக்கு நீங்க பிரசன்ஸை கொடுத்துட முடியும், ஒரு செயல் வடிவம் செஞ்சிட முடியும். ஆனா அது கற்பனையில் இல்லை, ஒரு பியூர் நிஜத்துல செய்ய முடியும். இந்த உடல்ல இருந்து, இந்த நேச்சர்ல இருந்து இதை துல்லியமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த தியானத்தோட மைய குறிக்கோள். அப்ப இந்த தியானம் சுத்தி 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 எந்த பக்கம் வருதுன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கு அவனுக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இது அவனுக்குத்தான், வேற யாருக்காகவும் இல்லை, வேற யாருடைய வடிவத்துக்காகவும் இல்லை. இன்னும் அட்வான்ஸா நீங்க வாழுங்க, இன்னும் மகிழ்ச்சியா வாழுங்க. அழுதா கூட அதுக்கு ஆறுதலுக்கு ஒரு ஆளை தேடாதீங்க. இந்த கண்ணீர் துளிக்கு என்ன காரணங்கிறத உங்க உள் செயலே சொல்லிக் கொடுக்கும். உங்களுடைய அந்த ஒரிஜினாலிட்டியே அதுக்கான விளக்கத்தை அது கொடுத்துட்டு போயிடும். அப்ப அது என்ன ஆகும்னா, ஒரு பிரச்சனைனா 3 நிமிடத்துல தீர்வு காணப்படுகிறது. ஒரு பிரச்சனைய, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை, ஒரு தாய்க்கு தந்தைக்கும் பிரச்சனை, இல்ல வேற ஏதாவது பக்கத்துல பிரச்சனைனா அதை தீர்வு காண்றதுக்கு வருட கணக்காகுது, மாத கணக்காகுது. அப்ப அவன் என்ன பண்றான், அவங்க என்ன பேசிட்டாங்க, அந்த புரிதல் இல்லை அப்படின்னு அவங்க மேல இருக்கிற கோவத்துல ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அதுல இருந்து வெளியில வர்றதுக்கோ 3 மாசம் 4 மாசம் ஆகுது. இப்படி ஆகுது. அப்ப அவங்க எத்தனை மனிதர்களை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபேவரா இருக்கிறவங்க எல்லாமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அவங்களுக்கு ஃபேவரா இல்லாதவங்க எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்லை. பார்த்தா சும்மா நான் அப்படி கை காட்டுவேன். கை காட்டுறதெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு ஃபேவரா இல்லை. ஃபேவர் அப்படின்னா என்னன்னா, தனக்கு ஏற்ற மாதிரியே சிங்க்ல பேசுறது, அவங்க ஒன்னா யோசிக்கிறது. என்னமோ அவங்க கூட இருக்கும்போது ஒரு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அவங்க அந்த அம்மா கூட இருக்கும்போது நமக்கு தொந்தரவு இல்லை. அதனால அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க ஒரு ரொம்ப ஜெனுவனான கேரக்டர், நம்மளா அவங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருவோம். ஆனா இந்த தியானம் என்பது எதிர்மறையாக இருக்கிற ஒரு மனிதனை கூட தன்வசப்படுத்திட முடியும். எதிர்மறையாக யோசிக்கிற, நெகட்டிவாவே யோசிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனிதனை, ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ கூட நல்ல தவம் பண்றவன் என்ன பண்ணுவான்னா, அந்த நேரத்துல அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த எதிர்மறை கருத்தை நிறுத்துறதுக்கான வாய்ப்பை பெறுகிறான். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எண்ணத்தையே அவனால நிறுத்த முடியும். ஆப்போசிட்ல இருக்கிறவன் வெளியில கை கொடுத்துட்டு நீ கீழே விழுந்துடணும், நீ எல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ் பண்ணி உனக்கு கீழே எல்லாம் வேலை செய்யணும், என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கை கொடுப்பான். அந்த எதிர்மறை கருத்தை ஒரு நல்ல தவம் பண்ணுகிறவன் அந்த எண்ணத்திலேருந்து அவன் வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி தடுத்து போடலாம். நிறைய இடங்கள்ல என்னை பார்க்க வந்தவங்க, பொண்டாட்டிக்காக வந்தேன், பிள்ளைக்காக வந்தேன், இந்த அங்கே ஓரமா உட்காந்துட்டு போறதுக்காக வந்தேன்,
மரத்தடியில குப்பை பொறுக்க வந்தேன், இந்த ஜவுளி கடையில எல்லாம் போயிட்டு பொண்டாட்டி சேலை எடுத்துட்டு வருவான்னு போய் சேர்ல உட்காந்துருக்க ஆள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆள் வந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இந்த தியானத்துல நம்ம தடுத்து ஆட்கொண்டு அந்த எண்ணத்தை அவர்கள் நிறைய பேர் என் மனைவியோட நான் நல்லா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னவங்க எல்லாம் என்கிட்ட இருக்கிறாங்க. தியானத்தை வேடிக்கை பார்க்க வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு மனைவி 2வது ரேங்க்ல இருக்காங்க, இவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா தவத்துல அங்க எண்ணம் உருவாகுது பார்த்தீங்களா, அந்த எண்ணத்தை நிறுத்துகிறோம். அப்ப சுவாசம் பலப்படும் போது அந்த எண்ணம் மாறும்போது அவர் அங்க உட்கார்ந்து இருந்தவர் ஏதோ ஒரு பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு, இவர் பேசுறது ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னா, நான் ஒன்றும் மேஜிக் பண்ணல. இந்த சுவாசத்துல தியானத்துல பெற்ற செயலை அந்த எண்ணத்தை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் போது அவரும் வந்து உட்கார்றாரு வகுப்போட. அப்ப அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணும்போது அவர் மனம் ஆள் மனம் கண்ணா பின்னான்னு ஓடிக்கிட்டு இருந்தது ஒருநிலைப்படுது, அவருக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அப்ப அவர் அங்க என்ன பண்றாருன்னா, ஏதோ ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் பல்வேறுபட்ட கதாபாத்திரங்கள்ல உள்ள இருக்கிற செயல்களை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருந்தவர் எண்ணமே இல்லாம போயிடுறாரு. இதே செயல் வடிவம் தான் உங்களுக்கு வேணும். உங்க ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, நீங்க சாலையில பிரயாணம் பண்ணுவீங்க, எல்லா இடத்துக்குள்ளேயும் மனிதர்கள் தீவிரமாக ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. என்ன ஆயுதம்னா எண்ணம்ங்கிற ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. அதை எப்படி வீழ்த்துவீங்க, அதை எப்படி சரி செய்வீங்க? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அழகா இருக்கிறான், அறிவா இருக்கிறான், படிப்பா இருக்கிறான்னு பாக்குறீங்க. உங்களுக்கு திருமணம் நடக்கும், ராகு திசையில அந்த மாப்பிள்ளை உங்க காலில் விழுந்து கும்பிடுவான், உங்க வீட்டுக்காரு உங்களுக்கு ரோஜா பூ வாங்கி கொடுப்பான். அப்படியே வேற தேசம் மாறிடுச்சுன்னா அந்த ரோஜா பூவை பிடுங்கி கீழே போட்டுருவான். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த 9 கோள்கள் சுழற்சியில அவனுடைய எண்ண குணாதிசயம் கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப கேரக்டர் மாறும் போதும் அவனுடைய பூர்வ ஜென்மத்துல இருக்கிற அந்த செயல்ல நல்ல கிரகங்கள் நல்ல தன்மையில இருக்கிறதுனால அவன் கேரக்டர் மாறினாலும் என்ன பண்ணுவான்னா கட்டுப்பாடு வச்சுக்குவான். தன்னை வந்து கோபம் வருதுங்க, நான் வந்து அதை கட்டுப்படுத்திக்கிட்டேன், அவங்களை அடிக்கணும் போல இருக்கு, என்னங்க பண்றது அப்படின்னா அதுக்கு உள்ள 1-2 கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனாலதான் அதை கட்டுப்பாடாச்சும் வச்சுக்கிட்டான். ஆனா அந்த தவம் என்பது அந்த சுழற்சியில கிரகங்கள் சுத்தி வருது இல்ல, அந்த செயல்ல இருந்தும் ஒருத்தன் விடுபடுறான், அந்த செயலில் இருந்தும் விடுபடுறான். நீங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு முக்கியமான செயல் ஆப்போசிட். ஒரு ஆங்கில உரையாடல் நடத்துறவங்க இன்னொரு ஆங்கிலம் தெரிஞ்சவங்களும் 2 பேரும் உரையாடி தன்னுடைய வாழ்க்கையில படிச்ச சில செயல்களை ஒரு 1/2 மணி நேரம் கலந்துரையாடல் பண்ணி ரொம்ப பிடிச்சு போச்சு அவங்களுக்கு. அப்படி ஒரு செயல் இருக்குல்ல, அதே மாதிரி ஆப்போசிட்ல நீங்க ஒருத்தரோட பயணிக்கணும், ஒருத்தரோட வாழணும் அப்படின்னா அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்துகின்ற செயலை நீங்கள் அறிந்து வைத்திருக்கணும். அப்பதான் நீங்க தனித்துவமாக ஒரு வேலையை செய்ய முடியும். பியூரா நீங்க ஒரு கேப்டனாக நிக்கிறதுக்கு, ஒரு தலைவனாக நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை மேலும் மேலும் பெறுவீங்க. ஒரு குரு எங்க தனித்துவமாக நின்னார்? குரு என்பது எதற்கு? எண்ணத்தை நிறுத்துறதுனால மாணவன் என்ன பண்றான்னா குருவை கண்டுட்டு அப்படியே வியர்ந்து நின்னுறான். சில மாணவன்லாம் வந்து சொல்லிக்கவே முடியாது. அவன்கிட்டலாம் போய் கேட்டீங்கன்னா நீங்க பைத்தியன்ட்டு நீங்க ஓடி போயிருவீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அப்பா அம்மா குரு கடவுள் எல்லாமே அவர் தான் இருப்பான். ஏன்னா அவன் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு தீவிரமான வேலையை பார்த்தவனா இருப்பான். அப்ப இங்க எண்ணமே இருக்காது. அவனுக்கு முழுக்க முழுக்க அந்த குருவை பார்க்கும்போது என்னன்னா தானே இல்லாத மாதிரி ஒன்று தோணும், தானே கரைஞ்சு போற மாதிரி ஒன்று தோணும். உடம்புன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு இல்லாத நிலைக்கெல்லாம் இந்தியாவுல பாரம்பரியமான நிறைய சீடர்களுக்கு மாறி இருக்கு. நிறைய சீடர்கள் சொல்லியிருக்கிறாங்க பேரு ரகசியத்தை, பேர் உண்மைகளை சொல்லி இருக்கிறாங்க. நாமே சில இடங்களை பார்த்திருக்கோம். வெளியில நடமாடும் போது சில குகையில உட்காரும் போது அங்க உருவம் இல்லாம ஒரு குரல் மட்டும் கேட்குது. அந்த குரல் நம்மளோட குரல் தான், குரல் மட்டும்தான் இருக்கு, உருவமே இல்லை. இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம ஓனா எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணியிருக்கிறோம். அப்ப எப்படி ஒரு வியர்ப்பு இருக்கணும் நீங்க பாருங்க. இதை எப்படி நான் ஒரு குழந்தை மாதிரி எப்படி இன்னொருத்தட்ட எப்படி கன்வே பண்றேன்? நான் கன்வே பண்ண வரும்போது மூட நம்பிக்கை, மதம், ஜாதி, மொழி, பல்வேறுபட்ட செயல் குறுக்க வந்து அந்த டிராபிக் ஜாம் மாதிரி என்ன தனிப்பட்ட முறையில ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க ஒரு கருத்து சொல்ற மாதிரி போயிரு. இந்த மாதிரி அனுபவம் பெறவங்க ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அனுபவம் பெற்று சொல்ல வர்றவங்களையும் அதுக்கான இடையூறுகள் தடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு தனி மனிதன்
தானும் எண்ணம் இல்லாத, ஆப்போசிட்ல இருக்கிறவனும் எண்ணம் இல்லாத இந்த வாழ்க்கையை வழிநடத்துவதற்காகத்தான் இந்த தியானம் நம்மளோட நோக்கம். வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. எந்த செயலும் கிடையாது. ஓப்பன் ஸ்டேட்மெண்டா 1.5 வருஷத்துக்கு மேல பொது வாழ்க்கையில வேலை செய்யறோம். நம்மளுடைய அக்கௌண்ட், நம்மளுடைய செயல், எதை வேணாலும் யாரு வேணாலும் நேரடியாக சோதிச்சுக்கலாம். நமக்கு அந்த நோக்கங்கிறது இல்லை. நமக்கு ஒண்ணு பெறணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு அப்படிங்கிறது, அந்த லட்சியம், இந்த ஒருத்தர் இன்ஸ்பயர் அப்படிலாம்னா எண்ணம் இருக்க வரைக்கும் ஒருத்தர் மேல இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. இவர் தான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்னு இருந்துச்சு. இந்த எண்ணம் போனதுக்கு அப்புறம் எனக்கு ரோல் மாடலா நான் தான் தெரிஞ்சேன். எண்ணமே இல்லாத ஒருத்தனை நான் பார்க்கல. பார்த்திருந்தனா மனிதனா அவன் தான் எனக்கு ரோல் மாடலா இருக்கும். சில மணி துளிகள் எண்ணம் இல்லாத சில மனிதர்கள் ஆகுறாங்க. அப்புறம் திருப்பி எண்ணத்தோட உருவாயிடுறாங்க. நீங்க அதை பார்த்துக்கங்க. எண்ணெய் கொதிச்சோன்னா கொஞ்சோண்டு கடுகை போட்டுட்டு தள்ளி நிக்கலன்னா நம்ம மேல தெரிச்சிடும். அதுதான் எண்ணம். உங்களுக்கு அது தெரியாது. அதோடைய துன்பம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு மனிதன் உலகத்திலே யாருக்கு ரொம்ப கொடுமையாக தண்டனை கொடுக்கறான்னா தனக்கு தான் கொடுத்துக்கிறான். வேற யாருக்கெல்லாம் கொடுக்கல. அவனே ஒரு கதையை உருவாக்கி அவனே பேசி அதுக்குள்ள அவனே நடந்துகிட்டு இருக்கான். நீங்க நல்லா கவனிச்சு ஒவ்வொருத்தருடைய ஆள் மனதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு ஆலோசனை பண்ணுவீங்க. அதை வேணும்பீங்க, அப்புறம் வேண்டாம்பீங்க, அப்புறம் அது சரிம்பீங்க. 10 நாள் இவனை தூக்கி வச்சு தலையில கொண்டாடுவீங்க. 11ஆவது நாள் எவனாவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அதை தீர கூட விசாரிக்க மாட்டீங்க. அப்படியா, அது அப்படிதானா, எனக்கு அப்பவே தெரியுங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அது அவன் பின்னாடியே போவீங்க. அது இல்லை. இந்த உலகத்தில் யோகியை பத்தி ரகசியத்தை அறிய வேணும்னா ஒரு யோகியால மட்டும்தான் அறிய முடியும். ஒரு சராசரி மனிதன் பார்க்ல பூங்காவில் உட்கார்ந்துக்கிட்டு இல்ல பெரிய மாளிகையில உட்கார்ந்துட்டு அவரை பத்தி என்ன கருத்து தெரிஞ்சு சொல்லிட முடியும்? இந்த தேசத்துக்காக சுதந்திரம் போராடின எத்தனை போராட்ட தலைவர்களை வேணாலும் நீங்க பேசி புகழ்ந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஒரு யோகிங்கிறவன் அவனுடைய ரகசியத்தை ஒவ்வொரு நாளும் அவனே ரகசியம்தான். அவன் எப்ப என்ன ரியாக்ட் பண்றான்னு தெரியாது. திடீர்னு அந்த கோயிலுக்குள்ள போவாங்க. ஒருத்தன் கோயிலுக்குள்ள போவான். அவன் உருவம் அங்க இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா எலியா வெளியில ஒருத்தன் புலிசோறு சாப்பிட்டுட்டு இருப்பான். அவனுக்கு பக்கத்துல 2 புலிசோத்தை தின்னுக்கிட்டு அவன் எலிக்குள்ள போந்திருப்பாங்க. அந்த புலிசோத்தை அவன் தின்னுட்டு இருப்பான். அவன் எலிதான் 2 திங்கிது. இவன் பார்ப்பான், இது என்ன ஒரு வித்தியாசமா, இந்த எலி எங்க இருந்து வந்துச்சு இந்த புலிசோறு தின்னுட்டு இருக்கு. வேற சில இது உண்மைங்க. அதுக்குள்ள அந்த எலிக்குள்ள இவன் இருப்பான். இவன் இன்னொரு இடத்துல பிரசன்ஸா அங்க சாமி கும்பிட்டு கருவறையில நின்றுட்டு இருப்பான். ஆனா அவனுடைய அந்த உயிர் துளிகள் இங்க இருக்கும். இது மாதிரிலாம் ஆயிரக்கணக்கான அவனால யூகிக்க முடியாத சில எத்தனையோ விஷயங்களை ஒரு யோகி பண்ணியிருக்கிறான். இதை நீங்க எப்படி போய் ஜட்ஜ் பண்ணுவீங்க? இதுக்கு எப்படி போய் நீங்க போய் மார்க் போடுவீங்க? இது எந்த ஐடியாவில் போய் நீங்க போய் இதை டிஸ்கஷன் பண்ணுவீங்க? இதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப இதெல்லாம் நீங்களா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஒரு 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 விஷயம்லாம் பண்ண முடியாது. அப்ப இதுக்கு என்ன ஒருத்தன் சொல்றான்னா, பல நாள் எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தாத்தா, எங்க பாட்டி எங்களுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லி கொடுத்தது ஒண்ணு. இப்ப நாங்க அப்படித்தான் வளர்ந்தோம். நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் கடவுள் இப்படி இல்லை, பழக்க வழக்கத்துல கடவுள்னு ஒண்ணு இவங்க இப்படி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. பழக்க வழக்கம் வேறங்க, கலாச்சாரம் வேற, கலை என்பது வேற, தியானம் என்பது வேற, இறையுடைய செயல்பாடுகள் என்பது வேற. அப்ப பல்வேறுபட்ட லேயர்ஸா இருக்கு. அது நீங்க உணர்ந்து புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம பழக்க வழக்கங்களை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஐடியாலஜி வச்சுக்கிட்டு இருக்கிற சில புத்தகங்களை வச்சுக்கிட்டு இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போக முடியாது. ஒவ்வொரு முறையும் நீங்க நல்ல பேஸ்க்கு போனவங்களை விசாரிங்க. வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அவங்களோட ஒரு உரையாடல் கிடைச்சுன்னா உரையாடி பாருங்க. ஒவ்வொரு முறையும் மேல போகும்போது ஒரு 4 பேர் 5 பேர் மேல போறாங்கல்ல, ஒவ்வொரு முறையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உணர்றான். அவன் ஒரு வித்தியாசத்தை உணர்றான். அவனாலே யூகிக்க முடியல அந்த மாற்றத்தை, அந்த செயல் வடிவத்தை. அது வேற மாதிரி இருக்கு. அவன் திருப்பி கூட அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டான்னா, நான் போனேன் என்ன கண்டுபிடிச்சேங்கிறது அங்க இருக்கிற சில செயலை கண்டுபிடிச்சான். அதை தாண்டி இன்னொரு ஸ்டெப்புக்கு அவனால மூவ் ஆக முடியல. இதுதான் பல நாளா நடந்துகிட்டே இருக்கு.
அப்போ ஒரு யோகியாக அவன் என்ன பண்றான்னா, பல நாள் தியானத்துல உள்ள மாற்றம் அடையும் போது, அங்க உனக்கு நீ யாருமே இல்லாத அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்த்திருவ. அந்த கண்டுபிடிப்பு ரொம்ப வியப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய செயல்வழி. அதனால அத நீங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம தனிப்பட்ட முறையில இததான் ஒரு கலந்துரையாடலா, ஒரு செயல் வடிவமா நம்ம பேசுறோம். அது எந்த ரூபத்திலயாவது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம்.